இந்த மாலை வேளையிலே அருள வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை முடித்து 5வது அதிகாரத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். தம்பி இளங்கோ சொன்னது போல 5வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் என்று மார்ட்டின் லூத்தர் இதை காட்டிலும், இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை காட்டிலும் ஒரு வெற்றிகரமாய் நம்மை நடத்துகிற ஒரு வேத பகுதியை காண்பது அரிது, காண முடியாது என்பது போல் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவங்க சொன்னது மாதிரி நல்ல ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, இன் த ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஸோ நாம் பிதாவினுடைய வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த பிதாவின் வீட்டினுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை தான் நாம் இந்த 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ஒருவன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மரித்தால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நிச்சயமாக நான் செல்லுவேன், அங்கேதான் அவர் வாசம் பண்ணும் இடத்திலே தான் நான் செல்லுவேன், இல்லை அவர் வருகை இருக்குமானால் அவரோடு கூட நான் செல்லுவேன் என்ற ஒரு முழு நிச்சயத்தோடு கூட வாழ வைக்கக்கூடிய ஒரு வேத பகுதி என்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 5வது அதிகாரம் 1 to 11 வரையிலும் ஒரு பேசேஜ். அதை ஒரு சப் பேசேஜாக அல்லது ஒரு அதிலிருந்து ஒரு உபதலைப்பு கொண்ட ஒரு பேசேஜாக நாம் தெரிந்து கொள்வோமே. ஆனால் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த 5வது அதிகாரத்திலே கொஞ்சம் அதிகமாக நாம் டுவெல் பண்ண நேர்ந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக நடத்துகிறாரோ அவ்விதமாக நாம் செல்லலாம். மீண்டும் நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு எந்த பகுதியிலே புரியாமல் இருந்தாலும் அவைகளை அந்த கேள்வி நேரத்திலே நீங்கள் கேளுங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்புங்கள். அனானிமஸாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் இங்கே அதை நாம் எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படியாக நாம் அதை கொண்டு வரலாம். ஸோ 5வது அதிகாரம் 1 முதல் 11 வரை. ஆனால் இன்று 1 முதல் 5 வரையிலும் நாம் வாசிப்போம். 1வது வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்த்தோம், ஆனாலும் மீதி காரியங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இவ்விதமாக எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அதில் பாருங்கள், அல்லது ஸ்கிரீன்ல வருமானால் அதை ஃபாலோ பண்ணுங்க, க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்ஃபேக்ட் 9வது வசனம் வரைக்கும் கூட சேர்த்து கொள்ளலாம். ஆனா இப்போது படிக்க வேண்டாம். அந்த ஏனென்றால் 5வது வசனத்திற்கு இன்று போக முடியுமா முடியாதா என்று நமக்கு தெரியாது. அந்த 5வது வசனத்தோடு கூட ஒட்டி இருக்கிற வசனங்கள் தான் 9 வரையிலும் உள்ளது. ஸோ அல்லது நாம அடுத்த வாரத்திற்கென்று அதை வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த 1வது வசனம் முதல் 4வது வசனத்திலே நாம கற்றுக்கொள்ள இருக்கிற காரியத்திலையும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹைலைட் இருக்கிறது. ஸோ அதுலேயும்
அதிகமான நேரம் நாம் செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ அருமையானவர்களே, இந்த முழு அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே ஒரு தலைப்பு வைத்திருக்கிறோம், இன் த ஃபாதர்ஸ் ஹவுஸ், பிதாவினுடைய வீட்டிலே என்று. இன்னொரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டுமானால் அதையும் நான் சொல்லி இருக்கிறேன், முழு நிச்சயமாய் வாழுதல். அல்லது இன்னொரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதலினாலே ஏற்படுகிற நன்மைகள் அல்லது நீதிமான்கள் ஆக்கப்படுவதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த தலைப்பை ஒரு ஸ்டாண்டர்டான தலைப்பாக நாம் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஆழமாக உங்களுடைய மனதிலேயும் உங்களுடைய இருதயத்திலேயும் அதை பதித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். இவ்விதமாக, இன் திஸ் வே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடருகிறது, நம்மை தொடருகிறது. அல்லது இது ஒரு பேக்கேஜ் போல நாம் நீதிமான்கள் என்று தேவனாலே, அது மிக முக்கியமான காரியம், நீதிமான்கள் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே அதை சார்ந்த ஆசீர்வாதங்கள். அருமையானவர்களே, அந்த 3வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம கொஞ்சம் மனதிலே கொண்டு வருவோம். அதுல ஒரு ஃப்ரேஸை நான் அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்களும் அதை நிச்சயமாக மனதிலே பதித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆங்கிலத்திலே அது த ஜஸ்ட் அண்ட் த ஜஸ்டிஃபையர். அதுதான் சுவிசேஷத்தினுடைய மிக உச்சகட்டமான அந்த மேன்மையான காரியம். How can a just God be just as well as he makes the sinner righteous? நீதிபரராகிய தேவன், அது தமிழிலே அந்த ஃப்ரேஸை நாம் சொல்ல வேண்டுமானால், தாம் நீதியுள்ளவரும் விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அதுதான் நடக்கிறது. அருமையானவர்களே, பாவியான, மிக கொடிய பாவியான நான் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்திலே வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிலே அவர் செய்து முடித்த அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கும் போது, பாவியாகிய என்னை, பாவியாகவே இருக்கிற என்னை அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை என்னிலே அவர் கவுண்ட் பண்ணுவதனாலே, எண்ணுவதினாலே, அவர் பட்ட பாடுகளிலே என்னுடைய தண்டனை இருப்பதினாலே அவர் அதன் அடிப்படையிலே அந்த நீதிமான் என்று நம்மை பிரகடனப்படுத்துகிறார். சோ தாம் நீதி உள்ளவரும் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ அதை தொடர்ந்து அந்த விசுவாசத்தினால் என்பதை அவர் விளக்கும்படியாக 4வது அதிகாரம் முழுவதையும் அதுல ஆபிரகாம் என்கிற கதாநாயகனை, அந்த கதாபாத்திரத்தை அங்கே கொண்டு வந்து, ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான், அது போல விசுவாசிக்கிற எவர்களையும் அவர் நீதிமானாக்குகிறார். விசுவாசம் மிக முக்கியம் என்பதை அவர் சொல்லுகிறார். கடைசியில அந்த 4வது அதிகாரத்தினுடைய 24, 25 ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கல, ஏன்னா ஏற்கனவே நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இன்று முகவுரையாக அந்த வசனங்களையும் வாசித்து விட்டு நாம் திரும்ப 5வது அதிகாரத்துக்கு வருவோம். 4வது அதிகாரத்தினுடைய 24, 25 ஆகிய வசனங்கள். அதுல என்ன சொல்லுகிறார் என்றால், 23வது வசனம் வரையிலும் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பதை அவர் மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லி, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லி, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்முடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த், யாரை
எதை நம்புகிறோம், எதை விசுவாசிக்க வேண்டும், எதை விசுவாசிக்கிறோம் என்பதை சொல்லும்படியாக அந்த 24, 25 சொல்லுகிறார். 23 வாசிக்கிறேன், கவனமாய் ஃபாலோ பண்ணுங்க. 22 வரணும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அதாவது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். சோ தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான், அதே தேவனை தான் நாமும் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த தேவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த தேவன் என்றால், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் நீதியாக எண்ணப்படும். அப்படிப்பட்ட பாவிகளாகிய நமக்கும் நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி சற்று விபரமாக அதை குறித்து சொல்லுகிறார். அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த் நம்முடைய 24 நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 2 காரியங்களை அங்கே நாம பார்க்கிறோம். ஒன்று, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அல்லது நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் சிலுவை மரணத்திலே, சிலுவையின் பாடுகளிலே அவர் ஏற்றுக்கொண்டார். சோ நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பெனல்டி அது அவர் மேல் செலுத்தப்பட்டது. 2வது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை அங்கே சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் மரித்தது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் முழுமையாக சுமந்து, அவர் அதற்குரிய கிரயம் முழுவதுமாய் செலுத்தப்பட்டது என்பதை வலியுறுத்தும்படியாய் எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லி அவர் மரித்ததை நாம் பார்க்கிறோம். அதோடு காரியம் முடிந்திருக்குமானால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவது, நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து அல்லது அந்த கல்லறையிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்தது மிக முக்கியமான காரியம். அங்கேதான் உலகத்துக்கு பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, அவர் நமக்காக பாவமானார். ஆனால் அவர் நீதிமான் என்று முதலாவது அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். நாம் அவருக்குள் மரித்தபடினாலே அவருக்குள் என்னுடைய தண்டனை அவருடைய தண்டனையாய் மாறினது. அதுபோல பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்தெழ செய்த போது, அவரை உயிரோடு எழுப்பின போது, அவருடைய அந்த பாவ பரிகாரம் பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, அவர் ஆங்கிலத்திலே விண்டிகேட்டட் என்று சொல்வார்கள், அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டார். அவருக்குள்ளே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது நாமும் அவருக்குள்ளே எழுந்திருந்தோம். அதை குறித்து நாம் 6வது அதிகாரத்துல இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஏனென்றால் அவருக்குள் மரித்தோம், அவருக்குள் உயிர் தெழுந்தோம் என்று சொல்வது ஒருவேளை ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கலாம். 6வது அதிகாரத்திலே அதை குறித்த மிகவும் விளக்கத்தை நாம பார்ப்போம். அதனால அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவரோடு கூட உயிர்த்தெழுந்தபடியினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அல்லது ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டோம் என்கிற காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இதை நாம் விசுவாசித்ததினாலே நாம் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டோம். அது நிமித்தமாக தேவனோடு கூட சமாதானம் பெற்றோம் என்று அந்த 1வது அதிகாரத்தில் இவ்விதமாக 1வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனத்தை
மீண்டும் பார்க்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ப்ராசஸ் அல்லது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறது வரையிலும், அதுக்கு முந்தி வரையிலும் நாம் தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தோம் அல்லது சத்துருக்களாக இருந்தோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அதே 5வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் கொஞ்சம் பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே. சோ நாம நினைக்கலாம், நான் தான் சத்ருவா இல்லையே, சின்னதுல இருந்தே நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எப்போதுமே நான் அவருக்கு எதிராளியாக இருந்ததில்லை என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிற இந்த வேளை வரையிலும் வேதாகமத்தின்படி அல்லது சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பதாக நாம் சத்துருக்களாதான் இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கோபாக்கினை நம்மேல் இருந்தது. ஆகையினாலே தேவன் நம்மேல் அவர் சமாதானமாக இல்லை. இன்றும் கூட அருமையானவர்களே, நாம் மக்களை பார்க்கும்போது அல்லது வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது, சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது, அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஏஜ் குரூப்ல, அந்த ஏஜ்ல இருப்பார்களே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த விசுவாசத்திற்குள்ளாக வராவிட்டால், அல்லது நாம் அடிக்கடி சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தினுடைய 4 அம்சங்கள் அல்லது 5 அம்சங்கள், இந்த காரியத்தை விசுவாசித்து அவர்கள் மறுபடி பெறாவிட்டால் அல்லது ரட்சிக்கப்படாவிட்டால் அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த 1வது வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த இடத்திலே வரும் பொழுது, இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு வரும் பொழுது அல்லது இந்த இடத்துல வரும் பொழுது, நாம் இந்த பிதாவாகிய தேவனோடு சமாதானம் பெற்றவர்களாக அல்லது நம்மை குறித்து அவர் சமாதானம் உள்ளவராக, நம்மிடத்திலே நண்பனாக, நமக்கு எதிராக எதுவும் இல்லாதபடி, ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் அஸ், உனக்கு இருந்தவர் அல்லது எல்லா காரியங்களிலும் உனக்கு சாதகமாக உன்னுடைய தகப்பனாக அவர் மாறி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாயிண்ட்ல ஒரு மனிதன் வருவதற்கு முன்பதாக, அவன் பிள்ளையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும், இந்த பாயிண்ட்ல வருவதற்கு முன்பதாக அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவன் பிசாசனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்பதை தான் வேதாகம் சொல்லுகிறது. சோ அதன்படி, ஏனென்றால் தேவன் எப்படி ஃபீல் பண்ணுகிறார் என்பதை நம்ம வேற எந்த விதத்திலும் அறிந்து கொள்ள முடியாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் நம்ப முடியும். சோ இவ்விதமாக அந்த we received peace, அந்த சமாதானத்தை நாம் அடைந்தோம். இப்ப 2வது வசனத்துக்கு நாம வருவோம். அவர் மூலமாய், அகைன் எல்லா இடத்துலயும் இந்த இயேசு கிறிஸ்து வருகிறத நம்ம பாக்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது அதிகாரத்திற்கு இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சரியாதான் பெயர் வைத்திருக்கிறோம். அப்படி நாம் பெயர் வைத்தால், அங்கே அந்த இளைய குமாரனுடைய அந்த உவமையை சற்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அங்கே ஒரு மூத்த குமாரன் உண்டு. இந்த உவமையிலே, இயேசு சொன்ன உவமையிலே அந்த மூத்த குமாரனுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இளைய குமாரன் அங்கே பிதாவினுடைய அன்பை ருசிக்கும்படியாய் பிதாவினுடைய வீட்டிற்கு வந்ததினாலே இங்கே பொறாமை கொண்ட அல்லது கோபம் கொண்ட, அதை வெறுக்கிற ஒரு மூத்த குமாரனை பார்க்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் என்று சொல்லுகிற அந்த பிதாவினுடைய வீட்டிலே நாம் இளைய குமாரனை போல நடுநடுங்கி வெறுமையான கைகளோடு கூட, விரிக்கப்பட்ட கைகளோடு கூட, பெற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு கூட நாம் வரும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு மூத்த சகோதரன் அந்த வீட்டிலேயே இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்
தாம் சிந்தின சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தோடு கூட பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடியினாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு நாம் தைரியமாக இந்த பிதாவினுடைய வீட்டுல வர முடியும், எவ்வளவு தைரியமாக இந்த 5வது அதிகாரத்துக்குள்ளே வர முடியும். சோ அதான் அவர் மூலமாய். So we have a big brother, ஒரு நண்பனாக அல்லது மூத்த சகோதரனாக இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய். வாசிக்கிறேன் 2வது வசனத்தை பார்ப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் நாம பார்க்கும்போது அதிலே 7 அல்லது 7 விதமான ஆசீர்வாதங்களை அங்க நாம பார்க்கிறோம். 7 ஆசீர்வாதங்கள். ஒன்று அதுல அந்த சமாதானம் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 1வது சமாதானம். இந்த 2வதாக பிரவேசிக்கும், அந்த கிருபையில் பிரவேசித்தல் அப்படிங்கிறத கடந்த வாரத்துல அதையும் பார்த்தோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சஸ் டு திஸ் கிரேஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு விதத்திலே நாம் இந்த 5வது அதிகாரத்தை பார்ப்போமே ஆனால், 4வது அதிகாரம் முழுமையாக விசுவாசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 4வது அதிகாரம் மாத்திரம் இல்ல, 3வது அதிகாரம் கடைசியிலிருந்தே விசுவாசத்தை அவர் மேன்மைப்படுத்தி விசுவாசத்தை மிகவும் அழகாக அவர் அதனுடைய சிக்னிபிகன்ஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கொண்டு வருகிறத நாம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த 5வது அதிகாரம் முழுக்க கிருபையை வர்ணிக்கிறது, அல்லது இந்த 5வது அதிகாரம் முழுக்க கிருபையின் மகிமை. நம்ம எபேசியர் 1வது அதிகாரத்துல அடிக்கடி நாம நினைவு கூறுகிற வசனத்தையும் நினைவு கூறுவோம். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியார். It is the grace of God is a glorious grace. மகிமையான கிருபை. அதை இன்னும் மகிமையாக அது காணப்பட வேண்டும் என்பதுதான் மனுக்குலத்தை குறித்த தேவனாகிய கர்த்தருடைய நோக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை குறித்து நம்ம கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்ள முதலாவது நம்ம முயற்சி செய்வோம். கிருபை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது, பொதுவா ஞாபகம் வருவது நாம பெற்றுக்கொள்ளுகிற சரீர பிரகாரமான நன்மைகள். அந்த ஏரியாவை முற்றிலுமாக நாம் விட்டு வருவோம் அருமையானவர்களே. சோ நாம பாவம் செய்யும் போது நம்மை பாவத்தை நாம் அறிக்கையிடும் போது அவர் கிருபையினாலே பாவத்தை மன்னிக்கிறார். அது கிருபை என்று நாம் சொல்லுவோம். அது சரிதான். ஆனால் அருமையானவர்களே, அதை கடந்து the grace is a mighty power of God. தேவனாகிய கர்த்தருடைய ஒரு வல்லமை, அல்லது இன்னொரு விதத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், பரலோகம் என்கிற அந்த தேவனுடைய வீடு. ஆக்சுவலா நம்ம இன்ஃபேக்ட் 5வது அதிகாரத்திலே நாம் நுழையும் போது பரலோகம் ஆகிய தேவனுடைய வீட்டுல தான் நம்ம பிரவேசிக்கிறோம். சோ இந்த பரலோகம் ஆகிய தேவனுடைய வீட்டுல தேர் ஆர் தேவனுடைய ஐஸ்வர்யம் அங்கே காணப்படுகிறது, அல்லது the resources of God are in heaven. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அல்லது பரலோகத்தினுடைய நன்மைகள் அல்லது தேவனிடத்திலே இருக்கிற நன்மைகள் மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் அது கிருபை என்கிற ஒரே ஃபார்ம்ல அல்லது கிருபை என்கிற வடிவில் தான் அது கிடைக்கும். சோ தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு வருகிற எந்த ஆசீர்வாதமும் கிருபை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தேவனுடைய வல்லமையை மனிதனுக்கு அவர் அருளும் போது அதை கிருபை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நரகம் மாத்திரம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் கிருபையோடு எப்போதும் சேர்த்துதான் நம்ம பார்க்க முடியும். ஐ டிசர்வ் ஒன்லி ஒன் திங். எனக்கு உரிமை என்று சொல்வது ஒன்றுதான். எனக்கு என்றால் எல்லா மனிதர்களும்
அவன் ஊழியக்காரனானாலும் சரி, பெரிய தலைவனானாலும் சரி, பெரிய பிரசங்கி ஆனாலும் சரி, 50 வருடம் 60 வருடம் 70 வருடம் ஊழியம் செய்து கொண்டிருந்தவனாகலாம் ஆனாலும் சரி, செய்து கொண்டு இருக்கிறவன் ஆனாலும் சரி, கிருபை என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அல்லது கிருபையை பற்றி நினைவு கூறும் பொழுதெல்லாம் அல்லது எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டியது, எனக்கு எது தகுதி என்றால் அது நான் நரகத்துக்கு செல்ல வேண்டியது அல்லது நித்திய ஆக்கினை தீர்ப்பாகிய அந்த நரகத்துக்கு செல்வது மாத்திரமே எனக்கு தகுதியானது. ஆனால் என்னுடைய அப்படி அந்த தகுதியை பெற்றிருக்கிற எனக்கு அல்லது தகுதி இல்லாத எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பாசிட்டிவான நன்மையான காரியம் எதுவும் கிடைக்கிறது என்றால் அது அதை தான் கிருபை என்று சொல்லுகிறோம். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கிருபை, இந்த தேவனுடைய சமூகமானது இந்த கிருபையினால் நிறைந்திருக்கிறது. இந்த கிருபையிலே பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have access to this grace. நம் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம், ஜெபிக்கும்படியாய் கண்களை மூடும் பொழுதெல்லாம், அல்லது கண்ணை மூடாமலே ஒருவேளை நாம் நடந்து கொண்டு இருக்கும் போது நாம் ஜெபிக்கும்படியாக ஏவப்படுவோமானால், ஜெபிக்கும் போது இப்படி நாம் தேவ சமூகத்துக்கு நேராக செல்லுகிறோம். அப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டியது, we are accessing to the grace. We have the privilege to access into the richness of the grace. அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்துக்கு ஒரு ஆக்சஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது, அல்லது ஒரு பிரவேசம் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ அதுதான். சோ இது ரெண்டாவது. மூன்றாவது சேர்த்தே நம்ம பார்ப்போம். அதே 2வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அகைன் விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து we stand in the grace. அல்லது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபை, இந்த பெரிய மாளிகை நிறைய, அல்லது தேவனுடைய இந்த பரலோகமாகிய வீட்டிலே அல்லது மாளிகை நிறைய, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிச்னஸ், அல்லது ஒரு பெரிய ஒரு விருந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருந்து சாலைக்குள்ளே நாம் வந்து வெளியே போய் திரும்ப வந்து அப்படி அல்ல. It's an amazing thing. We stand in the grace. இந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கத்தக்கதாக தேவன் செய்திருக்கிறார். He himself has made us to stand firm. நம்ம இங்கே இந்த கிருபையாகிய இந்த பெரிய ஒரு விருந்து சாலையிலே அவர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். He had made us to stand. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே இந்த 5வது அதிகாரத்தை குறித்து சொல்லும் போது திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொன்னேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 5 வசனங்கள்லையும் உச்சகட்டமாக இருப்பது 5வது வசனம். அதனால என்னுடைய ஹார்ட்டுடைய இன்க்ளினேஷன் நேராக 5வது வசனத்துக்கு செல்வது. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாவே போக, நிதானமாக போக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது வசனத்திலே எதை நாம் பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே, இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய அன்பு என்பது அநேகருக்கு, அல்லது இந்த வீட்டிற்குள்ளே பிரவேசம் எடுக்காத, அல்லது இந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்காமல் வெளியே நிற்கிற ஒரு மனிதனுக்கு இந்த தேவனுடைய அன்பு என்பது வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையினாலே நான் விசுவாசிக்கிறேன் என்கிற நிலைமையிலே மாத்திரம்தான் அவன் இருப்பான். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார் என்று. எல்லாரையும் இயேசு நேசிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல மிகவும் உறுதியுடையவர்களாக நாம இருப்போம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரி
சொன்ன ஒரு கூற்றை நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். அவர் ஏர்போர்ட்ல, அதாவது ஒரு மிஷனரி ஒரு ஏர்போர்ட்ல ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மாங்க், புத்த பீக்ஷுக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம், அவரை பார்த்திருக்கிறார். சோ அவரிடத்திலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆவலோடு இவர் அவரிடத்திலே கை குலுக்கி ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அவர் என்ன கேட்டாராம், why should he love me? அவர் ஏன் என்னை நேசிக்க வேண்டும்? ஆர் அது வேறு விதமாக சொல்லுவோமே, ஆனால் அது அவருக்கு எந்த மீனிங்கையும் உண்டாக்கவில்லை, எந்த மீனிங்கும் உண்டாக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய நீதியை அல்லாதபடி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்வோம். அந்த 5 சுவிசேஷத்தினுடைய 5 அம்சங்கள் அல்லது 4 அம்சங்கள் என்று வைத்துக் கொண்டாலும், அதிலே முதலாவது அம்சமானது தேவனாகிய கர்த்தருடைய நீதி. சுவிசேஷத்திலே மிகவும் முக்கியமான அம்சம் தேவனுடைய நீதி. அதை தொடர்ந்துதான் 3வது தான் தேவனுடைய அன்பு வருகிறது. இந்த தேவனுடைய நீதியை அல்லாதபடி தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. கடந்த வாரத்திலே அதிகமாக தேவனுடைய நீதியை குறித்து கொஞ்சம் பார்க்க முடிந்தது. அதுக்கு பிறகு எனக்கு எல்லா வேத புத்தகத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நீதி தான் தெரியுது. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அங்க போக வேண்டாம். இந்த நோவா கிட்டத்தட்ட 120 வருஷம் கிட்டத்தட்ட 120 வருஷம் அவன் பிரசங்கித்தான். இந்த நோவா எதை பிரசங்கித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது? நீதியை பிரசங்கித்தான். ரொம்ப அழகா வாசிக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரத்திலே நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை அவர் காப்பாற்றி இருக்க என்று சொல்லி, நோவா preached the righteousness of God. ஏனென்றால் அங்கே தேவனுடைய நீதிதான் புறக்கணிக்கப்பட்டது. தேவன் நீதிபரராக மனிதர்கள் வாழ வேண்டிய கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனைகளுக்கு மீறி அல்லது தேவனை நேசிக்காதபடி அவபக்தி உள்ளவர்கள் என்று அந்த நாட்களில் வாழ்ந்த, நோவாவின் நாட்களிலே வாழ்ந்த மக்களை குறித்து ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட வேண்டுமானால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவபக்தி உள்ளவர்கள் என்று. நான் அன்காட்லி, அதுதான் சரியான வார்த்தை, அன்காட்லி, தேவனற்றவர்களாக வாழ்ந்தார்கள். தேவன் மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிற அந்த அவருடைய நியமங்களின்படி வாழாதபடி, தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறி அல்லது தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். ஆகையினாலே தேவன் நீதிபரர் என்பதை அவன் பிரசங்கித்தான். இன்னொரு காரியத்தையும் அதோடு சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். 120 வருஷம் கிட்டத்தட்ட இந்த சுவிசேஷத்தை அல்லது தேவனுடைய நீதியை பிரசங்கித்தவனுக்கு எவ்வளவு கான்வெர்ட் கிடைச்சாங்க நமக்கு நல்லா தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய குடும்ப அங்கத்தினர்களாகிய 8 பேர் தவிர முழு உலகத்திலே 120 வருஷ பிரசங்கத்திற்கு ஒரு கான்வெர்ட் கூட கிடைக்கல. ஒருவர் கூட மனம் திரும்பவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் முக்கியமான காரியம். சுவிசேஷத்திலே நாம் நீதியை பிரசங்கிக்கிறோம். நம்மளே அநேகர் திருவசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நீதியை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னொன்னு, நம்ம 5வது வசனத்துல வரும்போது அதனுடைய டீட்டெயில பார்ப்போம். அந்த ஆகையினாலே அந்த தொடர்ந்து இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண கவனம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த 5வது வசனத்துல நாம தேவனுடைய அன்பு, 2வது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம பார்ப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதை குறித்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அது எல்லாத்தினுடைய தெளிவையும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம 5வது வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த இந்த
இந்த தேவ அன்பு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவ அன்பு ஒரு எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, இது ஒரு அனுபவமாக நம்ம மாறுகிறத இந்த 5வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இந்த தேவனுடைய நீதியை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்லுவாங்க, என்ன சாரி, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்ததனுடைய அடையாளத்தை நாம கண்டுகொள்ள முடியும். பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் இன்று அநேகர் அந்நிய பாஷை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அடையாளத்தை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்திலிருந்து நாம பார்ப்போமே. ஆனால் அந்த வசனத்துக்கு போக வேண்டாம், நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம்தான். பரிசுத்த ஆவியானவர் நான் போவேனேயானால் ஒரு தேற்றவாளனை அனுப்புவார். அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ளும் அவன் நீதியை பிரசங்கிக்கும் போதும் வருகிற அடையாளம். அடையாளம் என்னவென்றால், அவர் தேவனுடைய நீதியை காண்பிப்பார். தேவனுடைய நீதியை, தேவன் நீதிபரர் என்றும் அவருடைய கட்டளைகள் கைக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஹைலைட் பண்ணி காண்பிக்கும் போது அந்த நீதி எவ்வளவாய் மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்த கண்டித்து உணர்த்தப்படுதல், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுதல். இந்த அம்சங்கள் ஒருவனுடைய கான்வர்சேஷன்ல அல்லது ஒருவனுடைய பிரசங்கத்திலே காணப்படவில்லை என்றால் பரிசுத்த அது தேவன் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இல்லாட்டி இந்த வேதாகமத்தினுடைய பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அது ஒரு போலியான ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 5வது வசனத்துக்கு போகும்போது நம்ம அதை தெளிவாக கற்றுக்கொள்ள கர்த்தர் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ அருமையானவர்களே, நாம் நிலை கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் மாத்திரமல்ல, அதிலே நிலை கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம். 1 பேதுரு 5வது அதிகாரம். நிலை கொண்டிருக்கிறோம், அந்த நிலை கொண்டு இருக்க பண்ணப்படுகிறோம் என்கிற காரியத்திற்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனமும். 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற இந்த வசனங்களை, இந்த பிரேசஸ் எல்லாத்தையுமே தயவு கூர்ந்து கொஞ்சம் கீனா பாருங்க, உங்களுடைய இருதயத்திலே இருத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஏன்னா சப்சிக்வெண்டா நம்ம பார்க்க போகிற அந்த பிரிவிலேஜஸ், ஆசீர்வாதங்கள், அந்த நாம் நீதிமான் ஆக்கப்பட்டபடியினால் வருகிற பலன்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இதுல 4வது 5வதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிற அந்த ஆசீர்வாதங்களும் சேர்ந்தே வருகிறத நம்ம பார்க்க முடியும். சோ அது என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா நித்திய மகிமைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம் நம்முடைய மைண்ட்ல. சோ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, அகைன், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. What an amazing adjective for God. சகல கிருபையும் பொருந்தின தேவன். What a glorious God we have. He's a God of all grace. So அந்த பிதாவாகிய தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நம்மை ரிச்சா பிளஸ் பண்ணும்படி நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அவர் ஏராளமாய் தாராளமாய் வைத்திருக்கிறார். சோ சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை, சோ இதுவும் வருது நம்முடைய பாயிண்ட்ஸ்ல. எவ்வளவு காலம் பாட அனுபவிக்கிறோம்னா, நேரா நம்ம மீட் பண்ணல, எவ்வளவு பேர். சோ கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, கொஞ்ச காலம்னா எவ்வளவு அப்படின்னு சொன்னா, நான் எப்பவும் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிற காங்கிரிகேஷன்ஸ் உடனே சொல்ல
அவ்வளவுதான். ஓகே, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, கொஞ்ச காலம்னா த லைஃப் டைம், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற காலம் முழுவதும் பாடுகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ இதையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. எதுல அப்படின்னு சொல்லி 12வது வசனம், 11 12 சேர்த்தே வாசித்துடலாம். 11 கொஞ்சம் வேகமா வாசிப்பேன். தயவுசெய்து ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை எதற்காக எழுதுகிறார் என்று இங்க எழுதுகிறார். என்ன நோக்கம்? அல்டிமேட் அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு. அப்படின்னா இதுல இம்ப்ளைட் மீனிங் ஒண்ணு உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். அதாவது தொக்கி நிற்கிற ஒரு அர்த்தம் என்னவென்றால், அப்போ மெய்யான கிருபைன்னு சொல்லும் போது ஒரு போலியான கிருபை ஒன்றும் இருக்கிறது. மெய்யான விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து பாருங்கள். ஏன் சொல்லுகிறார்? சபையிலே எல்லாரும் விசுவாசிகளை போலதான் இருப்பார்கள், ஆனால் ஒரு சிலரே மெய்யான விசுவாசத்திற்குள் இருப்பார்கள். அந்த மெய்யான விசுவாசத்தை பெற்றவர்கள் மெய்யான கிருபையிலே இருக்கிறார்கள். அந்த மெய்யான கிருபையிலே எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, the grace in which you stand. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நம்மை இந்த கிருபையின் வீட்டிற்குள்ளே, அல்லது the palace of grace, கிருபையின் மாளிகைக்குள்ளே அவரே நம்மை கொண்டு வந்தார். வேதவசனத்தின் அடிப்படையிலே தான் சொல்கிறேன். அநேக வேதவசனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இப்போ கொண்டு வர முடியாது. நாம் அறிந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்த போது நம்மை அவர் இந்த கிருபையின் வீட்டிலே அவரே கொண்டு வந்தார். அந்த பிரவேசம் அவரினால் உண்டானது. நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளே வைக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, we were made to stand. நாம் அங்கே நிற்க வைக்கப்பட்டோம். ஓகே, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போயிடலாம். So access to grace, standing in grace. 4வது, மீண்டும் அந்த 2வது வசனத்தை முழுமையாக வாசிக்கிறேன், தயவுசெய்து பின்பற்றுங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, அடுத்தது, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். 3 காரியங்கள் இருக்கிறது இங்கே. ஒன்று, we are rejoicing. rejoicing in what? அத மேன்மை பாராட்டுகிறோம் என்று தமிழிலே, அதிலும் நிருபங்களிலே வருகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் ரிஜாய்ஸ் என்று மாற்றிக்கொள்ளலாம். ரிஜாய்ஸ், மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுதல் என்பதும் ஒரு நல்ல வார்த்தை தான், ரொம்ப நல்ல வார்த்தை, மேன்மை பாராட்டுதல் என்கிற வார்த்தை. சோ நாம மேன்மை பாராட்டுகிறோம். எதிலே மேன்மை பாராட்டுகிறோம்? அல்லது எதிலே மகிழ்ச்சியா இருக்கிறோம்? நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன நம்பிக்கையினாலே? தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கிறது. அதை ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபம் 5வது வசனத்திலே அதை ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லுகிறார். அந்த 1வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். தெரியாதவங்க
நான் சொல்லுகிறேன், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார் என்று வாசிக்கிறோம். சோ அங்க ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஒரு சுதந்திரம் நமக்கு உண்டு என்று, அல்லது பிரீஃபா சொன்னா நம்முடைய நித்திய வாழ்க்கையை குறித்த, நித்திய மகிமையை குறித்த ஒரு நம்பிக்கை. அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அது ஒன்றுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. வேறு அல்ல, வேறு அல்ல, வேறு அல்ல என்பதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகுந்த உறுதி உள்ளவர்களாக இருப்போம். வேறு எந்த நம்பிக்கையும் அல்ல, வேறு எந்த நம்பிக்கையும் நாம் முழுமையாக நம்பும்படியாக தேவன் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. ஆனால் இதை வாக்கு பண்ணி இருக்கிறார். பில்லியன் டைம்ஸ் அதை நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையிலே நாம் மகிழ்ச்சியா இருக்க, அல்லது அந்த நம்பிக்கையை கொண்டாட, அல்லது அந்த நம்பிக்கை குறித்து மேன்மை பாராட்டுதல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது குறித்து ஒரு 2 ரெஃபரன்ஸ் வாசிக்கலாம், 2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 18வது வசனம். நம்ம அநேகருக்கு தெரிந்த வசனம் தான். 18வது வசனம், ஆதலால் இக்காலத்து பாடுகள். சோ இதையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த குறிப்புல நாம பார்க்க போறது பாடுகள் என்கிற ஒரு ஆசீர்வாதம். பாடுகள் என்கிற ஒரு ஆசீர்வாதம். சோ ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிகவும் குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவத்திலே அந்த சஃபரிங்ஸ் அல்லது பாடுகளை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி, அல்லது பாடுகளை தவிர்க்கும்படியான ஒரு இன்க்ளினேஷன், அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டை நாம பார்க்கிறோம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் திஸ் இஸ் தி டிசைன் ஆஃப் காட். தேவனாகிய கர்த்தர் தாமே இத டிசைன் பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சகோதரியோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அதை பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சஃபரிங்ஸ் மிக முக்கியமான ஒரு காரியம். அது அவங்களுடைய ஆதங்கம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான உபத்திரவம் வருமா? நிச்சயமாக அப்படிதான் வரும். வேதத்தினுடைய சத்தியத்தின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவத்திலே விழுந்தது நிமித்தமாய் உண்டான அந்த சாபத்தினால் உண்டான துன்பமும் துக்கமும் பாடுகளும் எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் அதே துன்பத்தையும் அதே துக்கத்தையும் அதே பாடுகளையும் தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாய் பயன்படுத்துகிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அந்த டிசைனை தான் நாம் இன்றைக்கு இதுல மிக முக்கியமாக நாம் இந்த வேத பகுதியிலே ரோமர் 5 நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்குள்ளதான் நம்ம போகிறோம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக தான் நாம இதை படிக்கிறோம். திரும்பியும் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு சிலர் நினைக்கலாம், இது அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் படுகிற பாடுகளை சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நிமித்தம் வருகிற பாடுகளை கூறுகிறார் என்று. அப்படி அல்ல, அதுவும் சேர்ந்துதான். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இயல்பாக நமக்கு வருகிறது என்று நினைக்கிற எல்லா பாடுகளையும் பயன்படுத்துகிறார். அது ஒரு சிலருக்கு மிகவும் இன்டென்சிவா கூட இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஒரு ஊனமுற்ற ஒரு குழந்தை, ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே 10 மாதங்கள் அல்ல 9 மாதங்கள் ஆக
ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்திருந்து கடைசியில உடல் ஊனமுற்ற அல்லது கண் பார்வையற்ற ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது, அல்லது மன வளர்ச்சி குன்றின ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. அதை பல வருடங்கள் வளர்க்க வேண்டியது இருக்கிறது. அதை வளர்த்து கொண்டிருக்கும் போதே தாயோ தகப்பனோ பிரிய வேண்டியது இருக்கிறது. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காரியங்கள், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விடுகிறது. இன்னைக்கு ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர்ல நாங்கள் கல்லூரியில படிக்கிற காலத்திலே ஊழியத்திலே மிகவும் மும்முரமாக இருந்த மாணவிகள் மத்தியில நடக்கிற ஊழியத்துல மிகவும் இன்வால்மெண்டோட இருந்த ஒரு அண்ணன், அவங்களுடைய குழந்தை பேர பையன் சொல்லலாம், ஏர்லி 20s தான், 20 அதாவது ஏர்லி 20ஸ்ல தான் இருப்பான், லேட் 20s கூட இல்லை. அவனுக்கு பிளட் கேன்சர் வந்து அவனுடைய ஃபியூனரல் நியூஸை நான் பார்த்தேன். அந்த பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இன்டென்சிவான பெயின்ல அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இட்ஸ் ட்ரூலி பெயின்ஃபுல். அது விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கும் வருகிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு அது வரும் பொழுது அதை அவாய்ட் பண்ணுகிறதற்காக அல்ல, அது தேவன். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாசித்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இப்படிப்பட்ட பாடுகள், லைஃப் டைம்ல படுகிற எல்லா பாடுகளையும் கூட்டி அதனுடைய கூட்டுத்தொகை கூட வருங்காலத்திலே நம்மிடத்திலே வெளிப்பட போகிற அந்த மகிமை கம்பேர் பண்ண முடியாது. அந்த மகிமை என்பது இட் இஸ் ஃபார் மோர் வெயிட்டியர் than all this. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அது மிகவும் அதிகமான கனமுள்ளது என்று அருமையானே. இந்த வசனத்தை நம்ம மனதுல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம். அதுக்கு கீழே வருவோம். 23, 24, 25. சோ இந்த வசனங்களை வாசிக்கும் போது பாடுகள் என்பதையும் மனதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து மகிமை என்கிற காரியத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதோடு கூட சேர்ந்து நம்பிக்கை, நம்முடைய we have a living hope. அந்த நம்பிக்கையினாலே சந்தோஷப்படுகிறோம், அல்லது அந்த நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். எப்பொழுது? பாடுகளுக்குள்ளே செல்லும் பொழுது, பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கும் போது, பாடுகளை அனுபவிக்கும் போது நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியும் என்பதுதான் இந்த 5வது அதிகாரத்தினுடைய மேன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்துல 2 வாரத்துக்கு முந்திதான், 2 அல்லது 3 வாரத்துக்கு முன்னால என்னுடைய சொந்த தங்கச்சி மரித்து போனாள். அவள் பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ல 1 வருஷத்துக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் மரித்து போனாள். அவள் மரிக்கிற வரையிலும் அவளுடைய மக வந்து 33 வயசு, கிட்டத்தட்ட 33, 32 அல்லது 33 வயது. பிறந்ததுல இருந்தே மன வளர்ச்சி குன்றின பிள்ளையாக அவளை 33 வருடங்கள் அவள் வளர்த்து கொண்டிருந்தாள். சோ ஆகினால என்னுடைய தங்கச்சியினுடைய புருஷன், அவரால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சோ அவர் இதை குறித்து நிறைய காரியங்கள் எழுதினார். எல்லாமே ரொம்ப ஆழமாய் சிந்திக்க வைக்கக்கூடிய காரியங்கள், நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அவர் எழுதியிருந்தாரு, the so-called living, loving, caring father took my wife அப்படின்னு சொல்லி, அல்லது உயிரோடு இருக்கிறவர் என்றும் அன்புள்ளவர் என்றும் கரிசனையுள்ளவர் என்றும் சொல்லப்படுகிற தேவன். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த கிருபையின் வீட்டிற்குள்ளே வந்த ஒரு மனிதன், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இந்த கிருபையின் பிரவேசத்தை பெற்ற ஒரு மனிதன்
அவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் மிக மிக பெயின்ஃபுல் தான், எனக்கு தெரியும் அவங்க குடும்பமாக எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தாங்குண்ணா வேதனை தான். ஆனால் அவைகளின் மத்தியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த நம்பிக்கையை குறித்த, இந்த தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை, அதான் ரோமர் 5வது அதிகாரத்துல நம்ம வாசித்தது அதுதான். தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையிலே ஒரு பெரிய ஒரு மேன்மை பாராட்டல் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த வேதனைகளின் ஊடே ஆழமான ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம், ஆழமான ஒரு சந்தோஷத்தின் அனுபவம் இருக்கும். The so called living and loving father இல்ல, இவைகளின் நடுவிலே என்னை அலாதியாய் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மை காட், இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனாலே அவர் அன்புள்ளவர் அல்ல என்று என்னால சொல்ல முடியாது. அதான் 5வது வசனத்துல அது இது இந்த முழு பேசேஜையும் சேர்த்து தான் நம்ம படிக்க முடியும், சேர்த்து தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அருமையானவர்களே, the so called loving father இல்ல, I have a heavenly father who showers his love upon me. என்னுடைய இருதயத்துக்குள்ளே அவர் ஊற்றி இருக்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊற்றினார் என்றல்ல, ஊற்றி கொண்டிருக்கிறார். I am experiencing every day, ஒவ்வொரு நாளும் இந்த ஊற்றப்படுகிற அந்த அன்பை நான் ருசிக்கிறேன். He is really a loving father. உண்மையாகவே அவர் கரிசனை உள்ள பிதாவாக, ஃபாதராக இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிற பிதாவாக இருக்கிறார். நோ மேட்டர், இப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகளின் ஊடே அந்த நம்பிக்கையிலே நான் சந்தோஷமா இருக்க முடியும். அமேசிங் கிறிஸ்டியன் லைஃப். சோ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அருமையானவர்களே, திஸ் இஸ் பை டிசைன். சோ 8வது அதிகாரத்தினுடைய பிற்பகுதி நம்ம வாசிக்கல, வாசிப்போமா? 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி, அதாவது 8வது அதிகாரம் 22 வாசிக்கிறேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்காட்டா பரவாயில்ல. 23, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பன் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 24, அந்த நம்பிக்கையினாலே நமக்கு சரீர மீட்பு உண்டாக போகிறது, ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஓகே, இப்போ 5வது அதிகாரத்துக்கு வருவோம். 5வது அதிகாரம் நான் வாசித்து கொண்டிருந்த அந்த வேத பகுதிக்கு வருவோம். 2வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 முதல் 18. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16, 17, 18 வேகமாய் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே நம்முடைய நம்பிக்கை காணப்படுகிறவைகளிலே அல்ல. நம்முடைய நம்பிக்கை காணப்படுகிறவைகளிலே அல்ல. நம்முடைய நம்பிக்கை காணப்படாதவைகளிலே இருக்கிறது. காணப்படாதவைகளிலே இருக்கிற அந்த நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். காணப்படாதவைகளிலே இருக்கிற அந்த நம்பிக்கையினாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அல்லது அதுல ரிஜாய்ஸ் பண்ணுகிறோம் என்று வாசிக்கிறோம். சோ தொடர்ந்து வாசிக்கிறேன். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் சொல்லும் போது இந்த உலகம், லைஃப் டைம், அதி சீக்கிரத்திலே நீங்கும்
ரொம்ப லைட் அஃப்ளிக்ஷன், லேசான நம்முடைய உபத்திரவம். அடுத்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஐம் சோ எக்ஸைட்டட். அதுல எவ்வளவு அட்ஜெக்டிவ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. அந்த மகிமையை குறித்து சொல்லும் போது, அதாவது நமக்கு நம்பிக்கையாயிருக்கிற அந்த நம்பிக்கை மகிமை அது எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவம் தான் அந்த மகிமையை உண்டாக்குகிறதுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த உபத்திரவம் லேசானதாக எப்படி தெரியுது? அருமையானவர்களே, இப்படி ஊனமுற்ற ஒரு பிள்ளையை வளர்க்கறது கூட லேசான உபத்திரவமா தெரிய முடியும். எப்போன்னா இந்த இந்த உபத்திரவம் எதற்கு நேராக என்னை நடத்துகிறதுங்கிறத நாம் பார்க்கும்போது, எதற்கு நேராக நடத்துகிறது மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இட்டர்னலி எவர் growing glory, glory unto glory, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, rejoicing over rejoicing, joy after joy, joy after joy. சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய மகிமை வளர்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது மகிமையை காண்கிற அந்த காணுதல் வளர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய மகிழ்ச்சி அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதுன்னு சொன்னா அதுதான் நம்முடைய மகிமையான நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ 5:2 திரும்பியும் வருவோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 3வது வசனத்தில் இருக்கிற காரியம், இந்த நம்பிக்கை எப்படி ஸ்ட்ரெங்தன் ஆகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கை, தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிற போது நமக்கு இந்த நித்திய நம்பிக்கை அல்லது தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வருகிறது. மாத்திரம் அல்ல, அந்த நம்பிக்கையில மேன்மை பாராட்டுகிறோம், ரிஜாய்ஸ் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் இந்த நம்பிக்கை நம்மிலே பலப்படுத்தப்படும்படியாக ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்கி இருக்கிறார். That is the blessing. அதை தான் நான் பார்க்கிறோம். அதை நாம பார்த்து மென்ஷன் பண்ணி நான் முடிக்கிறேன். கர்த்தர் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். 3வது வசனமும் 4வது வசனமும். அது மாத்திரமல்ல, எது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்ல, நம்பிக்கையிலே சந்தோஷம் மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையிலே, அந்த நம்பிக்கையினாலே சந்தோஷம், ரிஜாய்சிங். அது மாத்திரம் இல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 வசனத்திலையும் என்ன பார்க்கிறோம்? இந்த நம்பிக்கையை மாத்திரம் தேவன் நமக்குள்ளே உண்டாக்கல, இந்த நம்பிக்கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிற, வலுவடைய செய்கிற ஒரு ப்ராசஸையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராசஸ் என்ன, அதை மென்ஷன் பண்ணி முடிக்கிறேன் அடுத்த வாரம். ஏன்னா அதுல போனா அப்புறம் பாதியில நின்ன மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் மாத்திரம் என்ன, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நம்பிக்கை வலுப்பெறும்படியாக. எப்படி வலுப்பெறும் அப்படின்னா, இந்த உபத்திரவம். சோ உபத்திரவம் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உபத்திரவத்திலிருந்து அந்த விசுவாசிக்கு உபத்திரவம் வராது என்பது போல பிரசன்ட் பண்ணுகிறவர்கள் எவ்வளவு ஏராளமாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கிறிஸ்தவம் அல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்தவம் அல்ல. வேதம் தெளிவாய் போதிக்கிறது என்ன, இந்த உபத்திரவம் எதை உண்டாக்குகிறது? பொறுமை உண்டாக்குகிறது. இந்த பொறுமை எதை உண்டாக்குகிறது? பரீட்சைன்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. ஆக்சுவலா பரீட்சிக்கப்பட்ட நிலைமை அல்லது கேரக்டர் என்று ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து விளக்கத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், கர்த்தர். சோ உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும் அல்லது பரீட்சிக்கப்பட்ட நிலைமையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நாளுக்கு நாள் இந்த நாம் மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நம்மிலே ஒவ்வொரு நாளும் வலுப்பெறுகிறது. எப்படி?
உபத்திரவத்தின் மூலமாக. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது, பொறுமை பரீட்சிக்கப்பட்ட நிலைமையை உண்டாக்குறது. இந்த பரீட்சிக்கப்பட்ட நிலைமையில இருந்து இந்த உபத்திரவத்திலே நாம் செல்ல 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 நம்முடைய நம்பிக்கை பெரிதாகிறது, வளர்கிறது. இந்த ப்ராசஸ் நம்ம தொடர்ந்து மெடிடேட் பண்ண கத்த உதவி செய்வா. தம்பி இளங்கோ சொன்னது போல தயவு செய்து வருகிற நாட்கள்ல இதை முழுமையாய் நீங்கள் ஒரு சிட்டிங்ல, அவங்க ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்க, ஒரு சிட்டிங்ல அந்த 16 அதிகாரங்களையும் வாசிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி, அப்படி வாசிக்கவும் இதனுடைய 5வது அதிகாரத்தினுடைய அனுபவங்களை நம்முடைய சொந்த அனுபவமாக அனுபவித்து அனுபவித்து நாம் மகிழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பலப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓவர் தம்பி இளங்கோ. எக்ஸாம்பிள் ஸோ இந்த நாளிலும் நம்ம கேட்ட இந்த வசனங்களின்படியாக அங்கிள் அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் ஆர் தி ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பிளஸட்னஸ்ல 4 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த 4 காரியங்கள் நம் தேவனிடத்துல அதிகமாக நம்ம தேவனுடைய நீதியை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். ப்ளஸ் வந்து அந்த பிளெஸிங்ஸ்ல சமாதானம், கிருபை பிரவேசித்தல், அதுல எவ்விதமாக நிலை கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த காரியம். ஸோ அந்த நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் யார் அப்படின்ற காரியம். அப்புறம் தேவ மகிமையை அடைவோம் என்கிறதுல அந்த ஜாய்ஃபுல்னஸ். ஸோ இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம மேன்மை பாராட்ட, ஸோ அதற்காக நம்மை அழைத்து அந்த சகல கிருபையும் பொருந்திய தேவன் அதில் நிலை கொண்டு நிற்கிற கிருபையை நமக்கு தருகிறார் அல்லவா. ஸோ அதுல நம்ம ஜாய்ஃபுல்லா இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படி பிரதர் ரவி ஜெபிக்க முடியுமா? பிரதர் ரவி. பிரதர் ரவி. பிரதர் ரவி, நீங்க அன்மியூட் பண்ண முடியுமா? கேக்குதா? ஓகே, ஸோ பிரதர் ரவி அன்மியூட் பண்ணல. ஜாஷுவா ப்ரேயர் பண்ண முடியுமா? ஜாஷுவா பண்றேன், எனக்கு ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் சார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அற்புதமான உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் எங்களை நீர் ஆண்டவரே நீதிமான்களாக்கி, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலினாலும், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சிலுவையினாலும் நீர் எங்களை ஆண்டவரே நீதிமான்களாக்கி, ஆண்டவரே இவ்விதமாக நீர் எங்களுக்கு பேர்பட்டதான ஆசீர்வாதங்களை அளித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றதை ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தின் மூலியமாக கேட்க கர்த்தர் கிருபை செஞ்சீங்க. ஆண்டவரே ஒரு அழிவில்லாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க போகிறோம் அப்படின்ற அந்த அற்புதமான நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்லாத ஆண்டவரே இந்த கிருபையின் மேல கிருபையில ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் ஆண்டவரே வழுவி போகிற இருதயம் உடையவர்கள். ஆனால் நீங்க எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்மிலே உங்களுடைய சத்தியத்திலே ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பிலே நிலைநிற்கிறவர்களாக நீர்களை ஆண்டவரே அப்படியாக ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வளரும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய உபத்திரவம் ஆண்டவரே அது எங்களிலே ஆண்டவரே அது இன்னும் எங்களைய உங்களுடைய நம்பிக்கையில அஃபர்மிங்காக இருக்கும்படிக்கு கர்த்தர் நீர் எங்களிலே காரியங்களை உருவாக்கி ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே அந்த நித்திய நம்பிக்கை உடையவர்களாக வாழும்படிக்கு கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்துகிற உடைய மேன்மையான எல்லா சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே ரியாலிட்டி ஆகும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை அளிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த கேட்கிற காரியங்கள்
ஆண்டவரே அந்த அந்த நம்பிக்கையை நாங்கள் என்ஜாய் பண்ணத்தக்கதாக, அந்த கிருபையை என்ஜாய் பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே இந்த உபத்திரவங்களிலேயும் நீர் நல்லவர் என்பதை கூறத்தக்கதாக, இருதயத்திலிருந்து கூறத்தக்கதான அந்த நம்பிக்கையை நீர் எங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவரே ஆண்டவரே தீப ஒளியாக நீர் ஏற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவைகள் எதுவும் ஆண்டவரே பேச்சளவிலே எங்களிடத்துல இருந்து விடாதபடிக்கு, கேட்கிறவைகளாக மாத்திரம் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையை எங்களிலே நீர் உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே வருகிற வாரம் வரும் பொழுதும் ஆண்டவரே இந்த குறித்து அதிகமாக தியானிக்க, ஆண்டவரே இவைகளிலே ஆண்டவரே நாங்கள் அதிகமாக சிந்திக்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ரியாலிட்டியாக மாறத்தக்கதாகவும், அந்த ப்ராசஸ் எங்களோட லைஃப்ல உணரத்தக்கதாகவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கர்த்தாவே தொடர்ந்து எங்களிலே ஆளுகை செய்து நடத்துங்க, கிருபை பாராட்டுங்க. செய்தி கொடுத்த அங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுக்கிற ஆண்டவரே எல்லா வெளிப்பாடுகளுக்காக, அந்த எக்ஸ்போசிஷன்ஸ்க்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய கிருபையுள்ள கருத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்த வழிநடத்துங்க எல்லாவற்றையும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் தர்ஷா. ஸோ இப்போ Q&A லைக் உங்களுக்கு அங்கிள் சொன்ன மாதிரி இந்த காரியங்களில் டவுட்ஸ் இருக்குமானால் ப்ராப்ளி நீங்கள் இந்த ரோமன்ஸில் காரியங்களை கேளுங்க. மற்ற காரியங்களை குறித்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமானால் ஈதர் ஜாஷ்வா இல்லை மணிவண்ணன் பிரதர் இல்லை அங்கிள் யாராவது எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸை நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ விசேஷமாக இந்த ரோமன்ஸில் நம்ம சோஃபார் பார்த்த காரியங்கள் அதன் அடிப்படையில் உங்கள் டவுட்ஸ் இருக்குமானால் விசேஷமாக இன்றைக்கு பார்த்த காரியங்களிலும் டவுட்ஸ் இருக்குமானா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அங்கிள் ஜஸ்ட் ஒரு இது அங்கிள், ஆக்சுவலாக இந்த ஹோப் அப்படின்னு பேசும்போது எல்லா இடத்துலையுமே ஒருமையில தான் அங்கிள் பேசியிருக்குல்ல அங்கிள். ஆக்சுவலாக தி ஹோப் அப்படின்னு அந்த டிஃபினட் ஆர்டிக்கிளோட தான் எல்லா இடத்துலையுமே அந்த எஃபிஷியன்ஸ்லையும் பேசும்போதும் எங்க பேசும்போதுமே வந்து பவுல் யூஸ் பண்றது வந்து நம்பிக்கைகள் அப்படின்னு யூஸ் பண்ணாம நம்பிக்கை அப்படின்ற அந்த ஒருமையில தான் அது வந்து அவருடைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் தான். ஏன்னா எதையாவது மக்கள் நம்பிட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வீண் போகலாம். இன்னைக்கு மழை பெய்ய, அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு யூசேஜ், ஹோப் இட் ஒன்ட் ரெயின் டுடே. நான் வெளியே போனோம், ஐ ஹோப் தேர் வில் நாட் பி எனி ரெயின், மழை இல்லாம இருக்கிறத நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மழை பெய்யலாம், பெய்யாம இருக்கலாம். ஸோ அது மாதிரி இது சுகவீனம் போகலாம், போகாம இருக்கலாம். That is immaterial, but we have a single hope. Yeah, good. Thank you for reminding, தம்பி. ஒரே நம்பிக்கை தான், மகிமையான தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. There's only one hope which is far more glorious than, incomparably glorious than any of the material things. Yeah, good. Praise God. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்கும் கொஷின்ஸ் இல்லையா? ரெண்டு விஷயம், ஒன்று நல்ல விளக்கமா புரிஞ்சிருக்கு, அப்படி இல்லைன்னா புரியல அப்படின்னு நீங்க தயவுசெய்து ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஷின்ஸ். அதே மாதிரி புரிஞ்சிருக்குனாலும் நீங்க உங்களோட இன்சைட்ஸ்
ரிலவெண்டான இன்சைட்ஸ் ஸ்கிரிப்சுரல் சப்போர்ட்ஸோட இருந்தது அப்படின்னா நீங்க ஆட் பண்ணலாம். அங்கிள் ஒரு ரெக்வஸ்ட் அங்கிள், ஆக்சுவலா அந்த நீங்க அந்த 4 வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்கல்ல அங்கிள், அந்த ஏஏஏபி அது ஆக்சுவலா போர்ட்லயே நீங்க எழுதி போடுறீங்க போல தெரியுது சமீபத்துல. அதோட டிரான்ஸ்லேஷன் வேணா நான் ட்ரை பண்றேன் அங்கிள். ஆக்சுவலா நண்பர்கள் வந்து அதோட டிரான்ஸ்லேஷன் கேக்குறாங்க. ஓகே, நான் ட்ரை பண்றேன். நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அனுப்புங்க. அதுக்கு பிறகு அது வெரி குட். அதை வந்து பவர் பாயிண்ட்ல போட்டு இன்னொரு நாள் கூட நம்ம பண்ணலாம். அது குட், தேங்க்யூ. சரிங்க. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ரோமர் நிருபத்தை ஒரே சிட்டிங்ல வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அங்கிள் சொன்ன மாதிரி உபத்திரவங்கள் எல்லாருக்குமே இருக்கு. யாருமே உபத்திரவம் இல்லாத ஒரு நபரும் இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உபத்திரவங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு தேவன் நமக்கு ரொம்ப அருமையான ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த உபத்திரவங்கள்ல நம்மளால எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? ஸோ காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, ஸோ அந்த காணப்படாத அந்த தேவனுடைய அந்த காரியங்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரம். எல்லாத்துலயுமே பால் ரொம்ப அழகா அட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்றதை பார்க்க முடியும். அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபத்திரவம், அதே மாதிரி அதிக நித்திய கனமகிமை. ஸோ லெட் அஸ் enjoy the Father's house blessing. God bless you all. We can sign out. Thank you.